அதாவது கதைக்கு கால் உண்டா வால் உண்டா அப்படின்லாம் பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வித்தியாசமான கதை நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது அந்த நாட்டோட பெருமையை சொல்கிறதுக்காக அப்படி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். அமெரிக்கர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார், ஒரு புதுமையான முயற்சியில் ஈடுபட்டார். உலகத்தில் இருக்க எல்லா சர்ச்சுகளையும் ஆராய்ச்சி பண்ணி நேரடியாக அங்கேயே போய் அதை பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வரலாறாக வெளியிடணும், நிறைய புகைப்படங்களோட அதை தொகுத்து வெளியிடணும்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் போய் முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ண தொடங்கினார். முதல்ல நியூயார்க்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சு அங்கே போனார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனார். ஒரு இடத்துல ஒரு கோல்டன் டெலிஃபோன், அந்த காலத்து டெலிஃபோன், கோல்டில், உண்மையிலேயே கோல்டில் ஒரு டெலிஃபோன் இருந்துச்சு, மதிலில் ஃபிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. அதில் ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க, ஒரு கால் பண்ணுவதற்கு 10,000 அமெரிக்க டாலர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. என்னையா ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு 10,000 டாலரா? கோல்டு ஃபோனாக இருக்கலாம், பேசுகிறது வெறும் பேச்சு தானே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அங்கே இருக்கிற ஃபாதர்கிட்ட கூப்பிட்டு கேட்டார் அந்த ஆராய்ச்சியாளர். இது என்னங்க, இது கோல்டில் ஃபோன் இருக்கலாம், அதுக்காக ஒரு கால் பண்ணுறதுக்கு 10,000 டாலர்னால் அதிகமாக இல்லையா அப்படின்னு. தம்பி, இது டைரெக்டாக சொர்க்கத்துக்கு கனெக்ட் ஆகும். இதில் எடுத்து ஃபோன் பண்ணோம்னா கடவுளே எடுப்பார். அதுதான் 10,000 டாலர். பிரமாதம், கிரேட் அப்படின்ட்டு போயிட்டான். அடுத்து எங்கே வந்தான்? வாஷிங்டனுக்கு வந்தான். அங்கேயும் இந்த சர்ச்சை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்தா அதே கோல்டன் ஃபோன் அங்கேயும் இருக்குது, கோல்டு. அதே ஃபோனு அங்கேயும் போர்டு, ஒரு கால் பண்ணுவதற்கு 10,000 டாலர். பாதிரியார்கிட்ட கேட்டான், டைரெக்டாக சொர்க்கத்துக்கு கடவுளே ஃபோனை எடுப்பார் அப்படின்னு அந்த ஃபாதரும் சொன்னார். சரி, ஃப்ரான்ஸுக்கு வந்தான், அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தான். இப்படி ஒவ்வொரு ஊராக வர்றான். எல்லா சர்ச்சிலையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு கோல்டன் ஃபோன் இருக்குது. ஃபாதர்கள்ட்ட கேட்டோம்னா அதே கருத்தை தான் சொல்கிறாங்க. போர்டும் அதே போர்டு தான், ஒரு கால் பண்ணுவதற்கு 10,000 டாலர். அப்புறம் எங்கே வந்தான்னா நியூசிலாந்துக்கு வந்தான். அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு வந்தான், ஆராய்ச்சி பண்ணான், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கடா அந்த ஃபோனை காணாம்னு தேடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா எல்லா சர்ச்சிலையும் இருக்குல்ல, அங்கேயும் அதே கோல்டு ஃபோன் இருந்துச்சு. போர்டை பார்த்தா ஒரு கால் பண்ணுவதற்கு 40 சென்ட்டு அப்படின்னு மட்டும் போட்டுருந்துச்சு. 40 ரூபா, அவ்வளோதான். என்னடா இது, ஆயிரக்கணக்கான டாலரில் இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும், இங்கே வெறும் 40 ரூபாயில் ஒரு ஃபோனுன்னு போட்டிருக்காங்களே. இன்னும் சொல்லப்போனால் 40 சென்ட்டுன்னா 40 பைசான்னு கூட வச்சுக்கலாம். ரொம்ப சீப்பாவில் வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அந்த ஃபாதரை கூப்பிட்டான். என்னங்க ஃபாதர், எல்லா இடத்துலையும் 10,000 டாலர் போட்டிருக்கு, இதுலன்னா 40 சென்ட்டுன்னு போட்டிருக்கேன்னு. ஆமாம், உண்மைதான். அப்போ இந்த ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டான். இதுவும் சொர்க்கத்துக்கு தான் பேசும், இதில் ஃபோன் அடித்தாலும் கடவுள் தான் எடுப்பார் டைரெக்டாக. அப்புறம் ஏன் விலை கம்மியாக போட்டிருக்கீங்க? நியூஸ்லேருந்தே சொர்க்கம்ப்பா, இது லோக்கல் காலு. அங்கெல்லாம் ட்ரங்க் காலு, எஸ்டிடி, ஹாட்மெயில் அப்படி தான் வரும். அதனால் 10,000 டாலரு. நியூஸ்லேருந்தே சொர்க்கம் தானே, கடவுள் இங்கே தானே இருக்கார். லோக்கல் காலு அதான் 40 பைசா அப்படின்னாரு. பாருங்கள், இதுதான் கதைக்கு கால் உண்டான்னு கேட்குற மாதிரி பெருமை பேசுவது. அடுத்த ஒரு நிகழ்வை சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.